பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி நியூ இயர், போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2024 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு? மிக முக்கியமான நல்ல பலன், 12ஆம் பாவகமும் 12ஆம் அதிபதியும் சுபத்துவமாக கூடிய ஒரு நல்ல இனிய மாற்றம் வரக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 2025 நிச்சயமாக அமையும். மிக முக்கியமாக இடமாற்றம் வரப்போகுதுங்க. அது வேலை இடமாற்றமாக இருக்கலாம், தொழில் இடமாற்றமாக இருக்கலாம், வீடு இடமாற்றமாக இருக்கலாம், இது மாதிரியான மாற்றம் இருக்கலாம். மாற்றம்னா எப்படி? கெடுதலாக இருக்குமா? திருமணமாகி நகர்ந்து போகலாம், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நகர்ந்து போகலாம். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப ப்ரெஷரான அமைப்புகள் இருந்துச்சு, இப்போ வேலை இடம் மாற்றிருக்காங்க, ஒரு பதவியில் ஒரு மாற்றம் வந்திருக்கு, பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்குன்ற மாதிரியான மாற்றம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிதானமான மாதம். அப்போ நெகட்டிவ் என்னங்க? 7.5 சனி, ராசியில் ராகு இருக்கிறது தப்பு, 12ல் சனி சுபத்துவமாக இருக்கிறதும் தப்பு தான். இந்த இடத்துல என்ன, சுக்கிரன் சனியோட சேர்ந்தா காதல் மாதிரியான விவகாரங்களில் சற்று சரியில்லாத அமைப்பு அப்படின்னு சொல்லிடுவேன். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருந்து அவரே வக்கரம் அடைந்து 4ஆம் இடத்துக்கு வர்றது, தாய் வழி அமைப்புகளில் உங்களுக்கும் தாய்க்கும் ஒரு முரண்பாடு வர்றது, நீங்கள் ஒன்று சொல்ல அம்மா ஒன்று சொல்கிறது, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தூக்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துறது அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் எந்த விதமான ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ பேச்சுவார்த்தை நடத்துறதோ ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லை அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு இருக்குங்க. 4ஆம் இடம் கடுமையான அமைப்புகளில், முதல்ல நல்ல அமைப்புகளில், அதாவது தனி புதனின் பார்வையில் பிற்பகுதியில் அங்கே செவ்வாய் அமர்றது அப்படி ஒரு சரியில்லாத நன்மைங்க. இது தொழிலையும் கெடுக்கும், தாயையும் கெடுக்கும், வருமானத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு இருக்கும். உங்களுடைய பார்ட்னரையும் டிஸ்டர்ப் பண்ணுவார். 7ஆம் இடத்தையும் பார்க்குறாருல, அவர் கடுமையான பலவீனமான செவ்வாய். பலவீன செவ்வாய் பாபத்துவமானவர். அவர் 7 பார்க்குறதும் 10 பார்க்குறதும் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களோட பார்ட்னர், அம்மா, மனைவி, கணவன், தொழில் அத்தனையிலையும் ஒரு அப்படி ஒரு பாயிண்ட் வைப்பார். இந்த அமைப்புகளில் இருக்கும். சகோதர அமைப்புகளில் வீண் வாக்குவாதம் அதன் மூலியமாக பிரச்சனைகள் அப்படியே பிரியக்கூடிய சில தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில சுப நிகழ்வுகள்லேயே இந்த விஷயத்தை நீங்கள் இந்த மாதத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன செய்யலாங்க? நிதானமாக இருக்கிறத தவிர உங்களுக்கு வேறு எந்த விஷயமும் இல்லைங்க. சற்று நிதானமாக இருங்க. ராசியில் ராகு இருக்கிறது உங்களை முடிவெடுக்க முடியாமல் ஒரு திணறக்கூடிய சில அமைப்புகளை கொடுக்கும். லாஸ்ட் மினிட்ல அப்பா வந்தாருங்க, அப்பா வழியில் ஒரு சொந்தம் வந்தாருங்க. 9ஆம் இடம் பலமாக இருக்கிறனால அந்த 9ஆம் இடத்து வழியாக சில நன்மைகள் இருக்குன்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் குழப்பங்கள் சற்று அதிகமாக இருக்கும். வயதானவர்களுக்கும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் அப்படி பெரிய ஒரு கெடுதல்கள் எதுவும் இருக்காதுங்க. என்ன, பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, அவருக்கு இன்னும் குழந்தை இல்லைங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய இயல்பான வருத்தங்களும் கலக்கங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதனை தாண்டி தொழில் மேன்மைகள் இருக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், லாபம் கைக்கு வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜனவரி 2025 மீனராசிக்காரர்களுக்கு. திருமண அமைப்புகளை ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மாதம் தள்ளி போட்டு தாராளமாக பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடலாம். 7.5 சனியில் திருமணம் பண்ணலாங்க. 6, 8 தசாபுத்தி அமைப்புகள் இல்லை, சஷ்டாஷ்டக அமைப்புகள் இல்லை அப்படின்னாக்கா நீங்களே திருமண அமைப்புகளை உங்களுடைய ஜாதகத்தை பொருத்தி பார்த்து திருமணம் பண்ணிக்கங்க. இந்த 10 பொருத்தெல்லாம் பார்த்து காசை வேஸ்ட் பண்ணாதுங்க, அது உங்களுக்கு காசுக்கு தண்டம் அப்படின்னு சொல்லிடுவேன். மிக முக்கியமாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு விஷயம் என்னங்க, ட்ராவல் இருக்கும், அலைச்சல் இருக்கும். இங்கே போவீங்க, அங்கே போவீங்க, ஏதோ ஒன்று போவீங்க, ஆனால் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். என்னதான் இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிநாதன் அவர் 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு, உங்களுடைய 6ஆம் அதிபதியை தொடர்பு கொள்கிறாரு. இந்த இடத்துல வில்லங்கமாக போகிற ஒரு காரியம் அப்படி உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரி வந்துடும். 10ஆம் பாவகம் வலிமையாக இருக்கின்றனால வேலை முன்னேற்ற அமைப்புகள் வந்துடும். ஆரோக்கிய அமைப்புகளில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. ஆனால் அதுவும் பெரிய பயம்புறுத்தல் எதுவும் வராது. தாய் வழி அமைப்புகளில், தாய் வழி சொந்தங்கள் அமைப்புகளில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. வாக்குவாதங்கள் எதுவும் வச்சுக்காதீங்க. இருக்கிறத உங்களுக்கு கொடுக்கறத கூட கொடுக்காம போகக்கூடிய சில தன்மை. அதனால் வீண் விரோதம், தாயோட வரக்கூடிய அமைப்பு, தாயை விட்டு நீங்கள் விலகிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் அதன் பிறகு அது அப்படியே ஒரு 3 வருடத்துக்கு இழுக்கிற மாதிரி சில விஷயம் வரும். அதனால் நல்ல மாற்றம் வரும். தாய் வழி அமைப்பு, பார்ட்னர்ஷிப் அமைப்பு, நண்பர்கள், கணவன் மனைவி அமைப்புகளில் சற்று நிதானமான பலனும், தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். சற்று மனசில் மட்டும் திருப்தி இருக்காதுங்க. ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடும், ஆனால் திருப்தி இல்லாத இடத்துல போயிடும். அங்கே இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் சரியில்லாமல் இருக்கும். வேலை மாற்றிட்டங்க, என்னங்க வேலை, இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம், இந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இது மத்தியம வயதில். காதல் அமைப்புகள் சற்று சரியில்லாத அமைப்பு, திருமணத்தை பார்த்து பண்ணிக்கலாம். குழந்தைகள் அமைப்புகளில் ப்ரோக்ரஸ் சற்று நிதானமாக இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் வரும், இதில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. ஒட்டுமொத்தமாக மீனராசிக்காரர்களுக்கு சற்று மந்தமான பலன் இருக்கக்கூடிய ஒரு மாதம். 7.5 சனியோட விளிம்பில் இருக்கீங்களா, இந்த தன்மை இன்னமும் தொடரும். கவனமாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பொருளாதாரம், பணம் எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே சொல்லாதீங்க. இன்னாரும் உங்களை அப்படியே மொச்சிக்கிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து போன பணம் திரும்ப வரவே வராது அப்படின்றது உங்களுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு இன்ஃபோவாக கொடுத்துட்றேன். நிச்சயமாக மிகுந்த கவனமும் தேவையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஜனவரி 2025 மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.